Good morning, friends. Today we discuss the topic on space charge polarization. Polarization techniques மெக்கானிசம்ல நாலாவது மெக்கானிசம் ஸ்பேஸ் சார்ஜ் போலரைசேஷன் மெக்கானிசம் அப்படின்னு சொன்னோம். இது வந்து வெரி ஃப்ரீக்வன்சி பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்கும்போது இட்ஸ் அ வெரி லெசர் ஃப்ரீக்வன்சி. ரேடியோ வேவ்ஸ்ல கூட இந்த ஸ்பேஸ் சார்ஜ் போலரைசேஷன் நடக்கும். வெரி லெசர் ஃப்ரீக்வன்சில மட்டும்தான் இந்த ஸ்பேஸ் சார்ஜ் போலரைசேஷன் ப்ராசஸ் வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். இப்போ இது என்னன்னா கேட்டையான் பாசிட்டிவ் அயான்ஸ் ஆனயான்ஸ் சொல்றோம், நெகட்டிவ் அயான்ஸ் ஆனயான்ஸ் சொல்றோம். இப்போ பாசிட்டிவ் நெகட்டிவ் அயான்ஸ் வந்து இந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து ஒரு இன்டர்ஃபேஸஸ்ல positive and negative ions are alternately arranged in that particular position. If you have to apply the electric field, the positive ions will move towards the electric field, and uh, opposite charges go ahead in that situations. So this type of polarization is nothing but a very small polarization effect. Polarization effect. This is called a space charge polarization. Today agenda is introductions about the space charge polarization, explanation, and followed by Langevin device equations. Finally, take home message of today's session. Let us discuss in detail about the space charge polarization. Space charge polarization occurs due to accumulation of charges at the electrode at the interface of multi-phase dielectrics. எலக்ட்ரோட்ஸ்ல அதோட இன்டர்ஃபேஸஸ் உள்ள மல்டிஃபேஸ் டயலெக்ட்ரிக்ஸ்ல நடக்கக்கூடிய ஃபினாமினா, சார்ஜ் அக்குமுலேஷன் ஆகுது இல்லையா, அக்குமுலேஷன் ஆகக்கூடிய ஃபினாமினா வந்து ஸ்பேஸ் சார்ஜ் போலரைசேஷன் அப்படின்னு சொல்றோம். This is possible only when phases are present in much higher resistivity than other. It's possible only for one phase is much higher resistivity than other. It is found in ferrites and semiconductors. Ferritesலயும் semiconductors ப்ராசஸ்லயும் இந்த ப்ராசஸ் வந்து நடக்கும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு பேட்டரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு let us discuss in detail about the space charge polarization. The phenomena happen in the battery. Okay, இந்த பேட்டரியில இப்போ சாதாரணமா ஒரு இந்த கேத்தோட வந்து இப்போ செகண்டரி பேட்டரி, எக்ஸ்பெஷலி ஃபார் செகண்டரி பேட்டரியில வந்து கேத்தோட வந்து பாசிட்டிவ் எலக்ட்ரான் சொல்லுவோம். இதுல LiFePO4 இருக்கு. இதுல வந்து லித்தியம் மெட்டல்ஸ் இருக்கு. நடுவில் வந்து எலக்ட்ரோலைட் இருக்கு. இந்த எலக்ட்ரோலைட்டுக்கும் எலக்ட்ரோடுக்கும் நடுவில் கூடிய ஃபேஸ், இந்த ஃபேஸ்ன்னு சொல்லலாம். இன்னொன்று வந்து இந்த இதுல இருந்து ஆக்சிடேஷன், இப்போ சார்ஜ் கொடுக்கும்போது இதுல இருந்து ஆக்சிடேஷன் ஆகி Li பிளஸ் அயான்ஸ் பூரா நெகட்டிவ் எலக்ட்ரோட வந்து சேவ் ஆகும். ஏன்னா இது நெகட்டிவ் எலக்ட்ரோடு வந்து இஸ் மச் ஹையர் ரெசிஸ்டிவிட்டி தென் that particular phase. Opposite ions is going to be attracted. இப்போ ஆட்டோமேட்டிக்கலி டிஸ்சார்ஜ் ஆகும்போது இது இங்க உள்ள இருக்கக்கூடிய பாசிட்டிவ் அயன்ஸ் எல்லாம் வந்து டீஇன்டர்கலேட் ஆகும். டீஇன்டர்கலேட் ஆகி இங்க இருக்கக்கூடிய LiFePO4 லித்தியம் அயன்ஸோட காம்பவுண்ட்ஸ் வந்து சேர்ந்துடும். திஸ் இஸ் கால்டு டிஸ்சார்ஜிங் சொல்றோம். சார்ஜிங் அண்ட் டிஸ்சார்ஜிங் ப்ராசஸ் அப்ப இந்த மாதிரி ஸ்பேஸ் சார்ஜ் போலரைசேஷன் இஸ் கோயிங் டு அக்கர்ட் when the charging process as well as discharging process. Okay, charging process, especially for charging processல இந்த அயன்ஸ் பூரா இங்க சேஞ்ச் ஆகுது இல்லையா, அது ரெண்டுக்கு இடையில இருக்கக்கூடிய போலரைசேஷன் எஃபெக்ட் வந்து ஸ்பேஸ் சார்ஜ் போலரைசேஷன் அப்படின்னு சொல்றோம். Since the value of the polarizability is very small, polarizability value is very small compared to other polarization effects. Okay, but the total polarizability alpha can be written as alpha equal to alpha E, electronic polarizability, alpha I, ionic polarizability, and orientation polarizability. இந்த மூணு polarizability கான்ஸ்டன்ட்ஸையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா அது total polarizability அப்படின்னு சொல்றோம். 4 pi epsilon 0 r cube E squared omega naught squared into 1 by capital M plus 1 by small m plus mu squared by 3 kt. The total polarization P can be written as P equal to N alpha E. This is actually Ne into this equations 4 pi epsilon 0 r cube plus E squared by omega naught squared 1 by M plus 1 by small m plus mu squared by 3 kt. This equation is called Langevin device equations. இப்போ இந்த மூணு polarizability வேல்யூ தனித்தனியா பார்த்துருக்கிறோம் லாஸ்ட் கிளாஸஸ்ல. இது மூணுமே ஒன்னா ஆக்குறோம் டோட்டல் polarizability. அப்ப therefore P can be discussed N into alpha E அப்படின்னா N into E ஆல்பாங்கிற வேல்யூ சேர்த்துட்டோம் அப்படின்னா this equation is called Langevin's device equations.
So take home message of the today's session is space charge polarization. The space charge polarization is the charge accumulation on the electrode on the electrode to the interface of the multiphase dielectrics. அந்த எலக்ட்ரோடுக்கும் எலக்ட்ரோலைட்டுக்கும் இடையில அந்த மல்டிஃபேஸ் டயலக்ட்ரிக்ஸ்ல ஆகக்கூடிய சார்ஜ் செப்பரேஷனுக்கு பேர் ஸ்பேஸ் சார்ஜ் போலரைசேஷன். இந்த ஸ்பேஸ் சார்ஜ் போலரைசேஷன்ங்கிறது ரொம்ப குறைவான ஃப்ரீக்வன்சி, ரேடியோ ஃப்ரீக்வன்சிலேயே இந்த இந்த ஸ்பேஸ் சார்ஜ் போலரைசேஷன் அக்கர்ட் ஆகிடும். வித் போலரைசேஷனை கம்பேர் பண்ணும்போது ஸ்பேஸ் சார்ஜ் போலரைசேஷனோட வேல்யூ வந்து வெரி மினிமம். ஸோ அதனால நம்ம என்ன பண்றோம், அதர் போலரைசேஷன் ஃபினாமினா உள்ள எலக்ட்ரானிக், அயானிக் அண்ட் ஓரியன்டேஷன் போலரைசபிலிட்டி கான்ஸ்டன்ட்ஸ் எல்லாத்தையுமே ஒன்னா ஆக்கும்போது ஃபைனலா P ஈக்குவல் டு n ஆல்பா இ அந்த கான்செப்ட் பிரகாரம் n இன்ட்டு இ இன்ட்டு டோட்டல் போலரைசபிலிட்டி. டோட்டல் போலரைசபிலிட்டினா எலக்ட்ரானிக் போலரைசபிலிட்டி பிளஸ் அயானிக் போலரைசபிலிட்டி பிளஸ் ஓரியன்டேஷன் போலரைசபிலிட்டி சேர்ந்தோம்னா அந்த ஈக்குவேஷன் வந்து லான்ஜ்மேன்-டிபை ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்றோம். ஓகே, so this is the final conclusion of the today's talk. Thank you very much for your patient listening.